ஒருவேளை பார்வையோட இருக்கலாம், இல்ல இணைஞ்சு இருக்கலாம், இல்லது பரிவர்த்தனையில இருக்கலாம். இந்த 5 9ஆம் அதிபதியோட தொடர்புல இருந்துச்சுன்னா அவர் யோகரோ அவயோகரோ எவராயினும் ஜாதகருக்கு பலன் செய்ய போகிறார் நற்பலனை 4ஆம் இடத்தில் வாயிலாக. அதுல ஒரு உதாரணத்திற்கு இப்ப அவயோகராகவே அமர்ந்துடுறார். 4ஆம் இடத்துல புதனே இருக்கிறார், மேஷ லக்னம் உதாரணத்துக்கு. அப்ப 5ஆம் அதிபதியான சூரியனுடைய தொடர்பு அங்க இருக்கு, இல்ல 9ஆம் அதிபதியான குரு உச்சத்தோடு புதனோடு இருக்கிறார். வெளிநாடு சென்று படிப்பார், வெளிநாடுகளிலே வீடு வாகன வசதியை ஏற்படுத்திக் கொள்வார். அப்ப 4இல் உள்ள கிரகத்தோடு 5 9ஆம் அதிபதிகள் தொடர்பு கொள்வது யோக பலனை கொடுக்கும். எண்ணிலை போனாலும் ஜாதகருக்கு அவயோகியா இருந்தாலும் கூட தூரதேசத்துல இந்த சுகஸ்தான சம்பந்தமான வெற்றியை கொடுக்கும். தூரதேசம் வெற்றி கொடுக்கும். அவயோகியா இருந்தாலும் கூட, அவயோகியா இருக்கிறார் ஒருவேளை அவயோகி 4இல் அமர்ந்த கிரகம் அவயோகின்னா தூரதேச வெற்றியை கொடுக்கும். 5 9ஆம் அதிபதியுடைய தொடர்பை பெற்று இருக்கும் போது அப்ப ஜாதகங்கள்ல முதல் விதி 4இல் இருக்கக்கூடிய கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஸ்தான பலத்துல இருந்தா தான் ஆதிபத்திய காரகங்களை அமர்ந்த கிரகம் தன் காரகத்தின் வாயிலாக வெற்றி கொடுக்கும். அடுத்ததாக 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் 5 9ஓட தொடர்புல இருந்தா தான் நேரடியாக ஜாதகருக்கு நல்பலனை, எவ்வளவு கெடுதல் நடந்தாலும், ஒரு போரே நடக்குது, இல்ல ஒரு ஜாதகருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இறுதியில ஜாதகர் வெற்றியை சம்பாதிப்பதற்கு இந்த 5 9ஆம் இடம் தான் உறுதுணைப்படுத்தப்படுகிறது. அதுபோல இந்த விதிகள் எல்லாம் இருக்கு உங்க ஜாதகத்துல 4இல் இருக்கக்கூடிய